Hi guys, welcome to Wealth Creation YouTube channel. நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் பற்றி இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ண போகிறோம். அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் மல்டிபேக்கராக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்டாக் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் செக்டர்லேருந்து வந்திருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்னுடைய பிஸ்னஸ் மாடல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், அந்த இண்டஸ்ட்ரியினுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அதில் பர்டிகுலராக அந்த ஸ்டாக்னுடைய ஸ்ட்ரென்த் எந்த மாதிரி இருக்குது, அண்ட் இந்த கம்பெனியுடைய கீ காம்படிட்டர்ஸ், ஸோ எல்லாமே இன்டெப்த்தாக கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நான் அனலைஸ் பண்ணக்கூடிய மெத்தட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் நீங்களும் வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். இப்போ நம்ம வந்து கம்பெனியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியினுடைய ஓவர்வியூ அண்ட் அந்த இண்டஸ்ட்ரியினுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, அந்த இண்டஸ்ட்ரி வந்து இப்போ கொஞ்சம் டவுனில் இருக்குது, அதுக்கான ரீசன் என்னன்றது இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போ நமக்கு வேர்ல்டில் வந்து ஒரு பயங்கரமான டிமாண்ட் இருக்குது. ப்ளஸ் அதனுடைய சிஏஜிஆர் காம்பவுண்ட் அண்ட் க்ரோத் ரேட் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 8-10% க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்க்கு டிமாண்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா சைனா தான் வந்து ஒரு பெரிய லீடர். உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 43% ஆஃப் மார்க்கெட் ஷேர் கெமிக்கல்ஸ் பொறுத்தவரைக்கும் சைனா கிட்ட தான் இருக்குது. அதே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெறும் 3.3% ஆஃப் மார்க்கெட் ஷேர் தான் இருக்குது. இப்போ வந்து இந்த கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு சைனா +1 அப்படின்னு ஒரு தீம் அனௌன்ஸ் பண்ணி ஒரு 17 கண்ட்ரிஸ் அவங்களுக்குள்ளே என்ன பண்ணாங்கன்னா, நம்ம சைனாவோட டிபெண்டன்சியை கம்மி பண்ணிவிட்டு நம்மளுக்குள்ளேயே ஒரு சப்ளை செயின் ஃபார்ம் பண்ணி குளோபல் ஃபுல்லாக நம்ம வந்து சப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு இப்போ வந்திருக்காங்க. ப்ளஸ் இது வந்து ரொம்ப பழைய தீம் தான், லைக் 2021 இருக்குது சைனா +1. பட் இந்த சைனா +1ன்றது வந்து ஒரு பியூர் லாங் டேர்ம் ஸ்கோப் உள்ள ஒரு தீம் தான், ஜஸ்ட் ஒரு 1-2 இயர்ஸுக்கு மட்டும் கிடையாது. ஸோ இதனுடைய மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா சைனானுடைய டிபெண்டன்சியை கட் பண்ணணும் அண்ட் மற்ற கண்ட்ரீஸ்னுடைய மார்க்கெட் ஷேரை வந்து ஏற்றணும். இப்போ கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து வெறும் 3.3% ஆஃப் மார்க்கெட் ஷேர் தான் இருக்குது. இப்போ அவங்களோட டிபெண்டன்சியை கட் பண்ணுறதுனால இந்தியாவுக்கு வந்து டைரெக்டான டிமாண்ட் இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஸ்டாக்ஸ்லாம் 10-20 மடங்கு ஏறிச்சு. ஸோ 25x வரைக்குமே ஏறிச்சு சில கெமிக்கல் கம்பெனிஸ்லாம். பட் அது முடிச்சுட்டு இப்போ அங்கேருந்து ஒரு பெரிய கரெக்ஷன் கொடுத்துருக்கு எல்லா கெமிக்கல் கம்பெனிஸுமே. இந்த கரெக்ஷனுக்கு என்ன காரணம்னா, திருப்பி வந்து சைனா வந்து அவங்க எக்கனாமி வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு அண்ட் பழையபடி அவங்க கெமிக்கல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு அந்த காஸ்ட் ஆஃப் செல்லிங் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, நாம் வந்து கெமிக்கல் கம்பெனி இருக்குன்னா ரா மெட்டீரியல் மேக்ஸிமம் சைனா கிட்டேருந்து ப்ரொக்யூர் பண்ணி அதிலிருந்து தான் நம்ம வந்து கெமிக்கல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ரா மெட்டீரியல் அதிக காஸ்ட்டுக்கு வாங்கி அதிலிருந்து அதிகமான காஸ்ட்டுக்கு தான் இங்கே இருக்கிற கெமிக்கல் கம்பெனிஸ் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சைனாவில் வந்து அவங்ககிட்டே ரா மெட்டீரியல் இருக்குது, அவனே கெமிக்கல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை வந்து அவன் கம்மியான ரேட்டுக்கு அவனால் செல் பண்ண முடியும். ஸோ மார்ஜின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்தியன் கெமிக்கல் கம்பெனிஸ் எல்லாமே பயங்கரமான ஒரு ஹிட் வந்துருச்சு. லைக் 30% ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருந்த ஒரு கம்பெனி இப்போ ரீசன்ட் குவார்ட்டர்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் வந்துருச்சு, 7-8 அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ மார்ஜின் ரொம்ப ஹிட் ஆனதுனால கம்பெனியுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஏர்னிங்ஸ் டவுன் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காக ஷேரும் வந்து 50-60% வரைக்கும் கரெக்ஷன் கொடுத்துருச்சு. ஸோ இப்போதைக்கு இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப அண்டர்வேல்யூடாக இருக்குது. பட் நீங்கள் லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த சைனா +1, அப்புறம் இந்த ஆத்ம நிர்பாரத், அப்புறம் இந்த PLA ஸ்கீம்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து இந்தியன் கெமிக்கல் கம்பெனிஸை பூஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ லாங் டேர்ம் ஃபியூச்சர் இருந்தது கெமிக்கல் கம்பெனிஸ்க்கு ரொம்பவே எக்ஸப்ஷனலாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்மால் கேப் கம்பெனியோட நேம் வந்து தத்துவ சிந்தன் ஃபார்மா. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 1996 வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி வந்து லீடிங் கெமிக்கல் மேனுஃபேக்சரர் 3 செக்மெண்ட்டில். அது என்னென்ன செக்மெண்ட்னா, ஒன்று வந்து ஸ்ட்ரக்சர் டைரக்டிங் ஏஜென்ட் ஃபஸ்ட் ஒன்று, செகண்ட் ஒன் வந்து ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டலிஸ்ட், அண்ட் தேர்ட் ஒன் வந்து சர்டன் ஃபார்மாக்யூட்டிக்கல் அண்ட் ஆக்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இவங்களோட ரெவென்யூ ஸ்பிளிட் அப் பார்த்தோம்னா 40% ஆஃப் ரெவென்யூ வந்து அவங்களுக்கு SDA ஸ்ட்ரக்சர் டைரக்டிங் ஏஜென்ட் அதுலேருந்து அவங்களுக்கு வந்து 40% ஆஃப் ரெவன்யூ வருது. 27% ஆஃப் ரெவன்யூ வந்து ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டலிஸ்ட் அந்த பர்டிகுலர் கெமிக்கல்ஸ்லேருந்து வருது. அண்ட் ரிமைனிங் 30% ஆஃப் ரெவன்யூ வந்து நமக்கு ஃபார்மாக்யூட்டிக்கல் ப்ளஸ் மற்ற இன்க்ரீடியன்ஸில் இருக்குது, லைக் எலக்ட்ரோசால்ஸ் அந்த மாதிரி இதுலேருந்து வருது. இப்போ இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இவங்க வந்து ஒரு கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அந்த கெமிக்கல் நேம் வந்து ஜியோலைட். அந்த கெமிக்கல் வந்து இந்தியாவிலே இவங்க மட்டும்தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. குளோபல் லெவலில் இந்த கெமிக்கலை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதே வந்து ரொம்ப லிமிடெட் கம்பெனிஸ் தான். அதில் லீடர்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிக்கு அடுத்து இந்தியாவில் இருக்க இந்த கம்பெனி மட்டும் தான் அந்த கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அந்த ஜியோலைட்னுடைய அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ வந்து மெட்டல்ஸ் இருக்குன்னா அந்த மெட்டல்ஸ்னோட அந்த ஜியோலைட்டை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்மோக் எமிஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நீங்கள் எமிஷன் கண்ட்ரோல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வெஹிக்கல்ஸில் இருக்குது, அண்டு
இந்த ஃபேக்ட்ரிஸு, இண்டஸ்ட்ரீஸு ப்ளஸ் ஈவன் கிச்சனு, இந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு எமிஷன் கண்ட்ரோல்ன்ற சிஸ்டம் ஒன்று இருக்கும். ஸோ இந்த எல்லா எமிஷன் கண்ட்ரோலையுமே நம்ம யூஸ் பண்ணுற மெட்டலினுடைய பேசிக் இன்க்ரீடியண்ட்டாகவே உங்களுக்கு ஜியோ லைட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஜியோ லைட்டினுடைய தேவை எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இண்டஸ்ட்ரியில் அக்ராஸ் இண்டஸ்ட்ரி மல்டிபிள் இடத்துல அந்த கெமிக்கல் யூஸ் ஆகும். ப்ளஸ் அந்த கெமிக்கல் வந்து இந்தியாவிலே இவங்க மட்டும் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ லைக் மோனோபோலி. அண்ட் இந்த கம்பெனியினுடைய கீ பிஸ்னஸ் யாரோட பண்ணுறாங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸு அண்டு லாரஸ் லேப்ஸு, எஸ்ஆர்எஃப் கெமிக்கல், நவீன் ஃப்ளோரின் அண்டு ஓரியன்ட் ஆரோமேட்டிக்ஸ், அத்துல். ஸோ இந்த மாதிரி வந்து இவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே வந்து இந்தியாவில் டாப் கெமிக்கல் கம்பெனிஸ் கூட தான். இப்போ எஸ்ஆர்எஃப், நவீன் ஃப்ளோரின், ஏஷியன் பெயிண்ட்ஸ் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டாப் கம்பெனிஸ். ஸோ இவங்களே கெமிக்கல் யார்கிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ணுறாங்கன்னா தத்தோட ஃபார்மாட் இருந்தால் ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களுடைய எக்ஸ்போர்ட் வந்து 70% வந்து ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இம்போர்ட் வந்து ஜஸ்ட் 30% ஆஃப் ரெவன்யூ தான் உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அண்ட் இவங்களுடைய ரெவன்யூ ஸ்பிளிட்டப் பார்த்தீங்கன்னா டாப் 10 கிளைண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, டாப் 10 கஸ்டமர்ஸு, அவங்க மட்டுமே வந்து க்ளோஸ் டு 60% ஆஃப் ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ரிஸ்க் தான். ஏன்னா இப்போ டாப் 10 கஸ்டமர்ஸ் வந்து 60% ஆஃப் ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா இதில் ஏதாச்சும் ஒரு கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாமல் லைக் கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்ணாங்கன்னா இது வந்து ரெவன்யூவில் பெருசாக அஃபெக்ட் ஆகும். ஸோ இது மட்டும் ஒரே ஒரு கீ ரிஸ்க் இருக்குது அந்த கம்பெனியில். அண்ட் அந்த கம்பெனி வந்து இப்போ தான் ஐபிஓ லான்ச் பண்ணாங்க 2021. ஸோ ஐபிஓ லான்ச் பண்ணப்போ அதனோட ஐபிஓ ப்ரைஸ் வந்து வெறும் 1000 rupees தான் இருந்துச்சு. அங்கேருந்து 2000 ரூபாயில் லிஸ்ட் ஆகிட்டு 3000 ரூபாய் வரைக்கும் போச்சு. அண்ட் 3000 ரூபா போயிட்டு இப்போ கரண்டாக 1400 ரூபாயில் இருக்குது. ஸோ ஒரு டீப்லி டிஸ்கவுண்டட் ரேட்டில் இருக்குது. அண்ட் இப்போ இந்த கம்பெனியோடைய ஃபண்டமெண்டல் வேல்யூவேஷன்லாம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம தத்துவ சிந்தன் ஃபார்மானுடைய ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் கம்பெனியோடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 3400 கோடியில் இருக்குது. அண்ட் கரண்டாக ட்ரேட் எடுக்கிற ப்ரைஸ் வந்து 1467 இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போ ட்ரேட் எடுக்கிற ப்ரைஸ் வந்து ஒரு ஆல் டைம் லோ. ஏன்னா அதனுடைய ஆல் டைம் லோ வந்து 1400. ஸோ அதுக்கிட்ட தான் இப்போ ட்ரேட் ரேட் இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியோடைய ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா 70 இருக்குது. ஸோ இதை பார்த்த உடனே எல்லாரும் எப்படி என்ன நினைப்பாங்கன்னா வேல்யூவேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரி யோசிப்பாங்க. பட் இந்த கம்பெனி வந்து ஏர்னிங்ஸ் ஸ்டேபிள் ஆகிட்டு ஒன்ஸ் ஏர்னிங்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டாக் பிஇ வந்து உங்களுக்கு இறங்கிடும். ஏன்னா ஸ்டாக் பிஇன்றது என்னன்னா ப்ரைஸ் டிவைடட் பை இபிஎஸ். இந்த ஸ்டாக் ப்ரைஸ் டிவைடட் பை இபிஎஸ். ஸோ இப்போ உங்களுக்கு இபிஎஸ்ன்றது ஏர்னிங்ஸ் பர் ஷேர். இப்போ உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் ஏர்னிங்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இபிஎஸ் நம்பர் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இது இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் பிஇ டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ கன்சிடரிங் திஸ் கரண்ட் வேல்யூவேஷன் நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு நினைக்க வேணாம். லைக் நம்ம வந்து லம்சம் இன்வெஸ்ட் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் எஸ்ஐபி மாதிரி தான் பிளான் பண்ணலாம். அண்ட் ஃபேஸ் வேல்யூ வந்து 10. ஆர்ஓசி ஆர்ஓஇ வந்து சூப்பராகவே இருந்துச்சு கெமிக்கல் கம்பெனிஸ்க்கு, மோர் தேன் 30 இருந்துச்சு. பட் இப்போ அந்த ரா மெட்டீரியல் சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன் ஆனதுனால உங்களுக்கு ஆர்ஓஇ ஆர்ஓசி எல்லாமே ட்ராப் ஆயிடுச்சு. ப்ளஸ் நெட் ப்ராஃபிட்டும் வந்து இப்போ நெகட்டிவ்க்கு வந்துருச்சு. ப்ராஃபிட் க்ரோத் வந்து நமக்கு அந்த அளவுக்கு இல்லை இப்போ. அண்ட் இப்போ இந்த கம்பெனியினுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குவார்டர்லி வைஸ் பார்ப்போம். சேல்ஸ் பாருங்க ஒரு டீசென்ட் லெவலில் நமக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. பட் நமக்கு வந்து இந்த மார்ச் ஜூன்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் வீக் குவார்டராக தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கோடி 30 கோடி கொடுத்துட்டு இருந்த இடத்துல வெறும் 16 கோடி 10 கோடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓபிஎம் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மார்ஜின் பெர்சன்டேஜ் நமக்கு வந்து பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ 22%, 28% இருந்த இடத்துல வெறும் 18, 20 தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து இந்த மார்ஜின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் ரெக்கவரி ஆகலைன்னா இன்னும் கூட இந்த ஸ்டாக் கீழே வரலாம். ஸோ ட்ரேடிங்க்கு இந்த ஸ்டாக் நீங்கள் வந்து பார்க்க வேணாம். பியூர்லி லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எஸ்ஐபி மாதிரி பாருங்க. ஏன்னா இந்த ஸ்டாக் ஒன்ஸ் வந்து இவங்களோட டிபெண்டன்சி பற்றினா உங்களோட கீ கிளைண்ட்ஸ் வந்து எல்லாமே யூரோப்பு, அமெரிக்கா அந்த சைட்லேருந்து இருக்காங்க. ஸோ அங்கேயும் வந்து உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கிறதுனால இவங்களுடைய சேல்ஸும் அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா சேல்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 123, 100 crore இருந்த இடத்துல இப்போ அதே தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன்றும் பெரிய டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை சேல்ஸில். ஸோ சேல்ஸும் நமக்கு இம்ப்ரூவ் ஆகல, ஓபிஎம் மார்ஜினும் நமக்கு வந்து டிக்ளைன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே ரெக்கவரி ஆகிறதுக்கு நமக்கு வந்து இந்த குளோபல் கண்டிஷன், அந்த யூரோப் ப்ளஸ் அமெரிக்கா அவங்களோட எக்கனாமி வந்து கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் ஆச்சுன்னா தான் நமக்கு இதெல்லாமே நமக்கு மேலே ஏற ஆரம்பிக்கும். பட் ஒன்ஸ் ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 1-2 குவார்ட்டர்ல இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு மோர் தென் 100% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்வெஸ்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர் வந்து ரீசெண்டாக ஸ்டேக் கொஞ்சமாக குறைச்சிருக்காங்க. பட் அது வந்து உங்களுக்கு ஈவனாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. எஃப்ஐஏஸ், டிஐஎஸ் ப்ளஸ் பப்ளிக் 3 பேர்ட்டுமே ஈவனாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அண்ட் பர்டிகுலர்லி எஃப்ஐஏஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்வெஸ்டர் வந்து இந்த கம்பெனியில் ஸ்டேக் வச்சிருக்காரு, கோல்ட்மேன் சாக்ஸ். ஸோ இந்தியா வேர்ல்டே பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். ஸோ அவங்க வந்து 2% ஆஃப் ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் மாதிரி நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸை பில்டப் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் இதெல்லாம். அண்ட் இப்போ இந்த கம்பெனியோட டெக்னிக்கல்ஸ் பார்ப்போம்.
நான் இப்போ இந்த ஸ்டாக்கினுடைய சார்ட் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் அந்த ரேஞ்சில் லிஸ்ட் ஆச்சு, 2200 ரூபா. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபா வரைக்கும் போச்சு. அவ்வளோ ஹை போயிட்டு அங்கேருந்து அந்த ஹைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்ஷன் வந்து 53% கொடுத்துருக்கு லோவோட பார்க்கும்போது. அண்ட் இப்போ ட்ரேட் இருக்கிற கரண்ட் ப்ரைஸோட பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் அந்த ப்ரைஸோட பார்க்கும்போது நமக்கு வந்து 50% ஆஃப் கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய கரெக்ஷன் கொடுத்ததுக்கு மெயின் காரணம் அந்த ப்ராஃபிட் மார்ஜின் அவங்களுக்கு அடி வாங்கினது ப்ளஸ் சேல்ஸ் அடி வாங்கினது. இது ரெண்டுமே ஏன் அவங்களுக்கு ட்ராப் ஆச்சுன்னா ரா மெட்டீரியல் அவங்க வந்து அதிகமான ப்ரைஸ்க்கு ப்ரொக்யூர் பண்ணது தான். அதே சைனாவோட டிபெண்டன்சி இன்னும் இருக்கிறதுனால. பட் இந்த குளோபல் டென்ஷன் எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் அது எல்லாமே வந்து ஸ்லோ டவுன் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு நம்ம நார்மல் ஸ்டேட்டுக்கு வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே நல்லா ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போ டெக்னிக்கலாக இந்த இடம் வந்து நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருந்துச்சு. அது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் இந்த சப்போர்ட் நமக்கு பிரேக் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம டார்வஸ் பாக்ஸ் தியரி அந்த ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தோம்னா இந்த பாக்ஸ் லென்த்துக்கு நமக்கு வந்து கீழே போகணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த பாக்ஸ் லென்த்துக்குன்ற போது நமக்கு வந்து 1220 வரைக்கும் நமக்கு டவுன் சைட் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஒன்ஸ் நமக்கு எப்போ அந்த பாக்ஸ் பிரேக் ஆச்சோ ஸோ அப்போலேருந்து பார்க்கும்போது நமக்கு 1220 இருக்குது டவுன் சைட் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை கால்குலேட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா இப்போ 1500 ரூபாய்க்கு நம்ம அதிகமான ஷேர்ஸ் வாங்கிட்டு இன்கேஸ் 1200 ரூபாய்க்கு போச்சுன்னா நமக்கு லாஸில் இருக்கும். அந்த டைமில் ஆவரேஜ் பண்ண ஃபண்ட்ஸ் இல்லாமல் மாட்டிக்க கூடாது. ஸோ அதனால சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ இந்த ஸ்டாக்கோட டெய்லி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா டெய்லியில் வந்து நமக்கு ஒரு கிளியரான ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் இது வந்து ஒரு வேலிட் ரிவர்சல் இங்கேருந்து மேலே போகும் அந்த மாதிரி நம்மளால் கன்க்ளூட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் வச்சிருக்கு. அண்ட் இந்த சப்போர்ட் வந்து நமக்கு பிரேக் டவுன் ஆகிட்டு அந்த சப்போர்ட்டை ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி அது வரைக்கும் மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்துருச்சு. ஸோ சிமிலர் திங் நமக்கு இங்கேயும் கூட நடக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து இதுதான் சப்போர்ட் இதுக்கு கீழே போக மாட்டேன்னு நம்மளால கன்க்ளூடே பண்ண முடியாது. சின்ஸ் இந்த ஸ்டாக் வந்து கரெக்ஷன் மோடில் இருக்கிறதுனால இன்னைக்கு பர்டிகுலர் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு ஏர்னிங்ஸ் டிக்ளேர் பண்ண போகிறாங்க. ஏர்னிங்ஸ் வந்து நல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்டிமேட் பிளஸ் அனலிஸ்ட் எஸ்டிமேஷன் பிளஸ் எல்லா டிவி சேனல்ஸ் எல்லாமே பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா இந்த கம்பெனி வந்து நல்ல ஏர்னிங்ஸ் தருவாங்கன்ற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதிர்பார்த்த மாதிரி ஏர்னிங்ஸ் நல்லா வந்துச்சுனால ஸ்டாக் வந்து சடனாக 10% கூட உங்களுக்கு ஸ்பைக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து இப்போ சப்போஸ் 10% ஸ்பைக் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து நான் வீடியோ இந்த இடத்துல போட்டேன் 1500 போட்டேன் 1600 போயிடுச்சு மிஸ் பண்ணிட்டோமே. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் எதுவும் யோசிக்க வேணாம். ஜஸ்ட் லாங் டேர்முக்கு சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ண பாருங்க. திருப்பி அதான் சொல்றேன், லாங் டேர்முக்கு சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணுங்க. தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணால் மாட்டிப்போம். ஏன்னா உங்களுக்கு இந்த கேண்டில்ஸை பார்த்தாலே தெரியும், கிரீன் கேண்டில்ஸோட ரெட் கேண்டில்ஸும் உங்களுக்கு அதிகமாக இருக்கு. இந்த ஸ்டாக் லாங் டேர்ம் ஸ்டில் கரெக்ஷன் மோட்ல தான் இருக்கு. ஸோ ப்ராப்பராக பிளான் பண்ணி எவ்ரி டிப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண பாருங்க. ஆஸ் பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஒரு லாஸ்ட் டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல கீழே வந்துச்சுன்னா 1220 வரைக்கும் வரலாம். ஸோ இதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இதுக்கு கீழே போச்சுன்னா ஐபிஓ பிரைஸ் 1000 ரூபாய். பட் அந்த ஐபிஓ பிரைஸ் 1000 ரூபாய் வரைக்கும் போகுமான்றது டவுட் தான். பட் அங்கெல்லாம் போச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டாக் தாராளமாக வாங்கி வைக்கலாம். சின்ஸ் இது வந்து லாங் டேர்முக்கு இதோட பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால. And that's it for this video guys. I hope this video was useful to you. And majority of people பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து நான் ட்ரேடிங்காக நான் வந்து மென்ஷன் பண்ணல. தி ஸ்டாக் இஸ் பியூர்லி ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். லைக் எனக்கு வந்து ஒரு மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் வேணும். நான் வந்து ஒரு இப்போ இன்ஃபோசிஸே பார்த்தீங்கன்னா வந்து ₹1.50 இருந்துச்சு. ஸோ அந்த ரேட்டில் வாங்கியிருந்தோம்னா இப்போ நமக்கு வந்து 1500 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மால் கேப்லேருந்து லார்ஜ் கேப்பாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரியான கம்பெனிஸ் தான் வந்து நாங்கள் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி நாங்கள் வீடியோஸ் மேக் பண்ணுறோம். ஸோ இது வந்து பியூர்லி ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். அண்ட் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா எஸ்ஐபி மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் லம்சமாக போயிட்டு ஒரே ரேட்டில் வாங்கினீங்கன்னா அது இன்னும் கூட ஒரு 10% கீழே வந்துச்சுன்னா உங்களால் ஆவரேஜ் பண்ண முடியாது. ஸோ மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் பிளான் பண்ணி எஸ்ஐபி மாதிரி சிஸ்டமேட்டிக்காக எவ்ரி டிப்ஸில் பை பண்ணிங்கன்னா ஆன் லாங் டேர்ம் இந்த ஸ்டாக் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நாங்கள் வந்து டெலகிராமில் ஒரு கம்யூனிட்டி மெயின்டைன் பண்ணுறோம். அந்த கம்யூனிட்டியில் வந்து நாங்கள் ட்ரேடிங் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டென்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கம்யூனிட்டியோட ஜாயின் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கோம். இந்த கம்யூனிட்டி மறக்காமல் ஜாயின் பண்ண பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.